ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா எனர்ஜி. இந்த மந்தோட எனர்ஜி எப்படி இருக்கு? ஸோ எந்த விஷயத்தில் சேலஞ்சஸ் வரும், எந்த விஷயத்தில் குட் நியூஸ் வரும் பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 வந்துட்டு இந்த டெக். ஸோ இது வந்து 3 டேரோ டெக் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த எந்த டெக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அதிலிருந்து தான் ரீடிங் வரும். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த டெக், பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இது 3த்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டெக்கில் இருந்து உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர் இந்த கன்ஃபியூஷனாக இருந்தால் அந்த டிசைன் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பைல் உங்கள் சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலை, கனெக்ட் ஆகலைன்னா வேற ஒரு பைலை சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த டெக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போமா? Okay, what Ace of Cups, Knight of Cups. ஓகே, பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சம்மன் ஆக்சுவலி உங்களை பற்றி நினைக்கிறாங்க, சம்மன் டெஃபினெட்லி ட்ரீம் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு அது வந்து தெரியலன்னு நினச்சா கூட அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கிற பர்சன் தான். மேபி இப்போ வந்து அவ்வளோக்கு டச் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கூட நீங்கள் பேசிட்டும் இருக்கலாம். பட் அந்த பர்சன் உங்களை நினைக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் ஓல்டு மெமரிஸ் அண்ட் பழைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க இப்போ ரீகால் பண்ணுறாங்க. உங்களோட ஸ்பெண்ட் பண்ண அந்த டைம் அண்ட் உங்களை பற்றி வந்து நினைக்கிறப்போ நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க டெஃபினெட்லி ரீகால் பண்ணுறாங்க. இந்த மந்த் வந்துட்டு ஒரு 1 சான்ஸ் இருக்கு, அது அந்த பர்சன் யாரு அப்படின்னு தெரிய வரும். அண்ட் அவங்களே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு உங்ககிட்ட பேச வரத்துக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் வாய்ப்புகள் இருக்கு, 1 சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அண்ட் எமோஷனல் வந்துட்டு நல்லா இருக்குங்க. திடீர்னு இப்போ உங்ககிட்ட யாருமே பேசாம இருந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் எல்லாரும் பேசுறாங்க, நீங்க சொல்றத கேட்கறாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கே வந்துட்டு உங்களோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும். செல்ஃப் லவ் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது இவ்வளவு நாளா பைல் நம்பர் 1 வந்துட்டு சுத்தமா செல்ஃப் லவ்வே இருந்திருக்காது. தேர்ட் பர்சன் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா பர்சனலி எடுத்துட்டு வேல்யூ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் திஸ் மந்த் எனர்ஜி இஸ் சூப்பர் குட். செல்ஃப் லவ் இருக்கு உங்களுக்கு. அந்த மந்தோட பிகினிங்லேயே பார்த்தீங்க, ஜூன் மந்தோட பிகினிங்லேயே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்குற, சஜஷன் பண்ணுற, லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட டைம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் டோன்ட் வரி, டோன்ட் கிவ் அப். ஓகேங்களா? செல்ஃப் லவ் இஸ் குட். டூ மச் ஆஃப் எமோஷன்ஸ் நல்லா இருக்குங்க.
அண்ட் ப்ரப்போசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு ப்ரப்போசல் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு எஃபெக்ஷனாவது வந்துட்டு காமிப்பாங்க. இந்த மந்த் வந்துட்டு ஒரு சில பேர் சொல்றேன், ஒரு சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஒரு பிளானிங் போட்டிருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப் இல்லை கெட் டுகெதர் அது மாதிரி ஒரு பிளானிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பிளாக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களோட எனர்ஜியும் சரி, உங்களோட அந்த ஃபோக்கஸும் சரி ஒரு நிலையா இருக்கும் மோஸ்ட்லி இந்த மந்த். இப்போ கெரியர் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, கெரியர் தான் ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னா உங்களோட கவனம் ஃபுல்லா அதுல தான் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸோட போற இந்த மற்ற எக்ஸ்ட்ரா என்டர்டைன்மெண்ட், இது அட்வென்ச்சர் திங்ஸ், இதுக்கெல்லாம் வந்துட்டு மைண்ட் அவ்வளோக்கு போகாது. நீங்க வந்து பிளானே போட்டா கூட ஆல் ஆஃப் அ சடன் அது ட்ராப் ஆகிடும். ஒரு விஷயம் வந்து சொல்றது என்னன்னா, மற்ற இதுல வந்துட்டு இந்த லவ் எமோஷன்ஸ் இதுல நல்லா இருக்கும். எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகுது அப்படின்னா அது உங்களோட ஓவர் பிளானிங், லைஃப்ல ஓவரா பிளான் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கு. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருந்தா கூட கெரியரை பத்தி தான் பேச்சு வருது மோஸ்ட்லி. அடுத்து என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ யூ நீட் ரெஸ்ட். ஓகேங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களோட பாதை, உங்களோட டைரக்ஷன்ஸ் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் அண்ட் டிவைன் வந்துட்டு கைட் பண்ணுவாங்க. பட் லிசன். கொஞ்சம் நீங்க பொறுமையா ஒரு ரிலாக்ஸா இருந்தா மட்டும்தான் உங்களோட மெசேஜ் உங்களால லிசன் பண்ண முடியும். ரைட்? ஸோ இந்த மந்தோட பிகினிங்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஃபைல் நம்பர் 1, நீங்க வந்து எது செய்யறதாக இருந்தாலும் மந்த் பிகினிங் கம்ப்ளீட்டா நீங்க வேலை செய்யற பிளேஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வீட்டில் ஒரு பர்டிகுலர் ரூம் அடிக்கடி யூஸ் பண்றீங்கன்னா கிளீன் பண்ணுங்க. எல்லா பொருள் எல்லாம் இடம் மாற்றி வைக்கணும். பிகாஸ் எனர்ஜி வந்துட்டு ஸ்டோர் ஆயிருக்கும், ஸ்டக் ஆகிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் மந்தோட எனர்ஜி சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க, ரொம்ப லோவாக இருக்கிறப்போ நீங்கள் அந்த பிளேஸில் போய் உட்காரும் போது கண்டிப்பாக அந்த பிளேஸ்லையும் வந்துட்டு அந்த டல்னஸ், அந்த நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது ஸ்டக் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற பொருள்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ஒரு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூட உங்கள் ரூமை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு, ஸோ இது மாதிரி வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ்னஸோட வந்துட்டு இந்த மந்த்தை ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ புதுசாக பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ராப்பர் கிளென்சிங்கோட பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி இருக்கும், அந்த இடத்துலையுமே ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட் ஸ்மெல் இருக்கணும். லைக் இப்போ இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது பர்ஃப்யூம்ஸ் இல்லைன்னா வந்துட்டு இந்த ஊதுபத்தி, இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு குட் ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஃபோம். See, too much of roses. இங்க பாருங்களேன், இது ரெண்டுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து கனெக்ட் ஆகுது. லவ், எமோஷன்ஸ் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் எனக்கு கிடைக்கலையே ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஏக்கங்கள் மோஸ்ட்லி இருக்காது, எல்லாமே ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் வீட்டில் பிரச்சனைகள் யாருக்கூடையாவது சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபைட் சால்வ் ஆகும். அவங்களாவே வந்துட்டு பேச வருவாங்க. ஆக்சுவலி அவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க, உங்க மேல வந்துட்டு தப்பு இருந்திருக்காது, பட் ஃபைட் பண்ணவங்க ரிக்ரெட் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்பிரிட் அனிமல் இந்த மந்த்துக்கு மோஸ்ட்லி ஸ்வானா இருக்கலாம், டால்ஃபினா இருக்கலாம், டவ். இதனோட எனர்ஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க, அட்ராக்ட் பண்ணுங்க. அண்ட் யூஸ் ரெட் கலர்ஸ், ரோசஸ் வந்துட்டு இந்த மந்த் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த ரோஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். மோஸ்ட்லி ரெட் கலர். ஹைட்ரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் பைல் நம்பர் 1ஓட எனர்ஜி நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒன்று மட்டும்தான், இந்த கெரியர் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஓவரா யோசிக்கிறீங்கல்ல, அது மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும். மற்றது நல்லா தான் இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. Just let it go.
ஓகேங்களா? எல்லாமே கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வரும். டோன்ட் கம்பேர். இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பைல் நம்பர் 1 நல்ல பாசிட்டிவான ஒரு இதுதான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த டெக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Judgment. Pile number 2க்கு இன்னைக்கு நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கா? ஓகே, வேர்ல்ட். I think it's மிக்சடாக தான் வந்திருக்கு. பைல் நம்பர் 2க்கு ஒரு ஹீலிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படி தான் வருது உங்களுக்கு மெசேஜஸ். என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதோட சொல்யூஷனோட தான் அந்த ஒரு விஷயம் நடக்குது. இப்போ வீட்டில் ஒரு ப்ராப்ளம்ஸ், ஆல் ஆஃப் அ சடன் ஒரு ஃபைட் வர வாய்ப்பு இருக்கு. பட் அது சொல்யூஷன், அந்த ஃபைட்டுக்கான ஒரு ரீசன் இல்லாம, காரணம் இல்லாம அந்த ஃபைட் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைட் ஆயிடுச்சு, சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்க் பண்ணாம வை, ஏன் அப்படிங்கறது வந்து பாருங்க. அண்ட் வந்துட்டு ஒரு சில பேருக்கு உங்களோட லாங் டேர்ம், ரொம்ப வருஷம், ரொம்ப மெனி இயர்ஸே சொல்லலாம், ரொம்ப வருஷமாக நீங்க ஒரு கர்மாவை வந்து கேரி பண்ணிட்டே வரீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதோட பாரம் இறங்கும் இந்த மந்த்து. ஸோ அதுல இருந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மந்த் வந்து பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ப்ரே பண்றீங்களோ, ஸ்பிரிச்சுவலி கனெக்ட் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பேலன்ஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த மந்த் பிகினிங்ல இருந்தே நீங்க கம்ப்ளீட்லி வந்துட்டு ப்ரேயர்ஸா இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற இடத்துல ஃபர்ஸ்ட் கிளென்சிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ரூம் எல்லா இடத்துலயுமே கிளென்ஸ் பண்ணிட்டு அண்ட் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிட்டு கண்டிப்பா செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நீங்க அதிகமா வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ற பிளேஸா இருக்கட்டும், இல்லை உங்க வீடா இருக்கட்டும், கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வந்து பிளான்ஸ் வச்சிருக்கீங்க, செடியெல்லாம் வச்சிருக்கீங்க, கார்டன்லாம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு புதுசா ஏதாவது ஒரு பிளான்ட்டை கொண்டு வாங்க. அதாவது ஏஞ்சல்ஸ், ஃபேரிஸ் எல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா ஒரு புதுசா ஏதாவது ஒன்று வந்து கொண்டு வாங்க. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு நீங்க வீட்டை வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த மந்த் வீடு கம்ப்ளீட் கிளென்சிங் அண்ட் டெக்கரேட் பண்ணணும், இன்டீரியர்ஸ்லாம் பண்ணணும், அந்த மாதிரி பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி பண்ணலாம். நீங்க பண்ற ஒரு டிசைன்லயுமே ஒரு மீனிங் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேசிஸ்லயே வந்துட்டு நீங்க பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? நீங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு இந்த மந்த் எஸ்பெஷலி வந்துட்டு அந்த பாசிட்டிவ் ஆரா வந்து கொண்டு வரும். மோஸ்ட்லி வந்துட்டு ஒயிட் கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஒயிட் பேஸ்ட் எந்த ஒரு இதா இருந்தாலும் இந்த மந்த் ஒயிட் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்க எனர்ஜி அண்ட் ஆராவை அப்லிஃப்ட் பண்ணும். இப்போ ஒரு ரூமா இல்லை ஒரு பிளேஸ்க்கு போறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ரெஃப்ரெஷிங் எனர்ஜி இருக்கும், அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எந்த கவலை இருந்தாலும் வந்துட்டு அது மறந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்க நிறைய இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு பிளேஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வாங்க. ஓகேங்களா? பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மெயின் எனர்ஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எனர்ஜி சேவ் பண்றது, ரியல் ஹாப்பினஸ் அண்ட் ஆரா வந்து கிளீனா வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு செல்ஃப் அதுதான். அதாவது இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க, அது மூலியமா அவங்க ஹாப்பி ஆவாங்க, அவங்க ஆரா நல்லா இருக்கும், எனர்ஜி நல்லா இருக்கும். பட் பைல் நம்பர் 2 மேபி நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். ஸோ அதனால நீங்க உங்களோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சுத்தி இருக்கிற பிளேசஸ் நீட்டா இருக்கணும்.
நீட்டா மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். ஏதாவது ஒரு இன்சென்ஸ் டேக் சொல்ல பர்ஃப்யூம்ஸ், ஏதாவது ஒரு ஒரு குட் ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பா நீங்க ஈச் மந்த் பிகினிங்லேயே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. அதை ஒரு நாள்ல பண்ணிட்டு விடக்கூடாது, கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களோட மனசுல ரொம்ப பாரம் இருக்கு பாத்தீங்களா, மெனி இயர்ஸா இருந்த அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் வந்துட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன். ஸ்ட்ராங்கஸ்ட் நெகட்டிவிட்டி தான் வந்துட்டு இத்தனை வருஷம் கேரி பண்ணிட்டு வந்தீங்க. அண்ட் அதனோட அந்த நெகட்டிவிட்டி மெனி இயர்ஸா வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. அதனோட தாக்கம் தான் வந்துட்டு இவ்வளோ ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் இருக்கு. பட் இந்த மந்த் எஸ்பெஷலி 2025 செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பிகினிங்ல இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி. ஸோ இந்த மந்த் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து பண்ற சின்ன மிஸ்டேக் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றீங்க, பட் கரெக்டா பண்ண மாட்டீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸை வந்துட்டு வெளியில யார்கிட்டயாவது சொல்றதுக்கு இல்ல அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட வந்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வந்துட்டு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? பட் ஆனா வந்துட்டு வார்த்தைகள் கவனம். நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு போகணுமே தவிர ஆப்போசிட் பர்சன் கேட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்கள பிளேம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட வார்த்தைகள், நீங்க யூஸ் பண்ற அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இந்த மந்த். கம்யூனிகேஷன் ஆல்சோ. அண்ட் லாங் டேர்ம் கோல் பத்தின டிஸ்கஷன்ஸ் பாசிபிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை ஹை மோட்டிவேஷன்ல வச்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ், பிகாஸ் நீங்க இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு வருவீங்க, ரைட்? இப்போ ஒரு ரொம்ப வருஷமா கேரி பண்ணிட்டு இருந்த ஒரு பெயின் ஆல் ஆஃப் அ சடன் எண்ட் ஆகிறப்போ உங்களோட எமோஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் இம்பேலன்சஸ் இருக்கும், முன்ன பின்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஃபைன். அன்எக்ஸ்பெக்டட், இது வரைக்கும் நீங்க வந்து நிறைய பேருக்கு பணம் கொடுத்திருப்பீங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஃபினான்ஷியலி ஆல்சோ நிறைய எமோஷனல் சப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். பட் இந்த மந்த் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். யார்கிட்ட இருந்தாவது நீங்க கேட்கிற அந்த ஹெல்ப், நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்த அந்த ஹெல்ப் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகும். பிளஸ்ஸிங். ஸோ இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்ன வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தீங்களோ, என்ன வந்து கொடுத்துருந்தீங்களோ அது அப்படியே ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ரைட்? ஓகே, ஸோ பிளஸ்ஸிங்கான ஒரு மந்த். இவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தீங்களோ, எவ்வளோ இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி, இவ்வளோ ஹார்ட் பிரேக்ஸ், இதிலிருந்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளஸ்ஸிங்கிறது இருக்கு, ஒரு ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கு. டோன்ட் வரி, உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆன ஒரு ஃபீமேல் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. உங்களோட ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபீமேல் தான் சப்போர்ட், பிக் சப்போர்ட்டா இருப்பாங்க. அண்ட் யூனோ பீஸ்ஃபுல்னஸ் இருக்குங்க. அதாவது பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருந்த பைல் நம்பர் 2க்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். எப்போ எது நடக்கும், யார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயத்திலே ஒரு இருட்டிலே வாழ்ந்துட்டு இருந்த பைல் நம்பர் 2க்கு கம்ப்ளீட் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். சரி, 2 கார்டோட எனர்ஜி பாருங்களேன், இது எவ்வளோ டார்க்னஸா இருக்கு, எவ்வளோ ஒரு பார்க்குறப்பே தெரியுது இல்லை? பட் இந்த கார்டோட எனர்ஜி பாருங்களேன், இட்ஸ் 2 ஆப்போசிட், 2 ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணுவீங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு பாசிபிள் இருக்குது. ஆனால் வந்துட்டு ஓகே இதெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பிளைண்டாக வந்து உட்காரக்கூடாது. இது ஒரு கைடன்ஸாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஓவராலாக ஒரு கைடன்ஸாக எடுத்துட்டு நீங்கள் எப்பயும் செய்கிற மாதிரி உங்களோட வேலைகள் அண்ட் இதோட எனர்ஜி எப்படி வந்துட்டு பேலன்ஸ் பண்ணணும், எது மூலயமா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சுட்டும் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். பட் அதை விட்டுட்டு வந்துட்டு இது சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பிளைண்டாக நீங்கள் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா இதோட பலன் ரிசீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ உங்களோட வேலைகள் இருக்கணும்,
உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி பயம், இந்த ஹார்ட் பிரேக்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. எந்த பயமும் இல்லாம நீங்க எதுவுமே செய்யுங்க, முழு மனசோட செய்யுங்க அப்படிங்கிறது தான். அண்ட் உங்களுக்கு இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஒயிட் கலர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் ப்ரேயர்ஸ் வந்துட்டு டெய்லியும் பண்றீங்க, பட் ஆனால் கொஞ்சம் பவர்ஃபுல் ப்ரேயருங்கிறது இம்பார்ட்டன்ட். சும்மா ரேண்டமாக போயிட்டு நானும் பண்றேன்னு பண்ணிட்டு வராம நீங்க பண்ற ப்ரேயர்ல ஒரு இன்டென்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி அந்த ப்ரே பண்றீங்களா, இப்ப மந்திரங்கள் சொல்றீங்களா, மந்த்ராச சொல்றீங்களா, ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. வார்த்தைகள் நிறுத்தி நிதானமா ஸ்ட்ராங்கா சொல்லுங்களேன். சொல்றப்போ வந்துட்டு உங்களோட அந்த வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ that's all for pile number 2. Thank you. Pile number 3. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இந்த டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த மந்தோட எனர்ஜி எப்படி இருக்கு? Okay, 2 wands. Too much of planning. எனர்ஜி அப்படியே ஆரம்பத்திலே ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அதாவது எதிர்காலத்தை பற்றி ஓவராக சிந்திக்கிற மாதிரி இருக்குங்க. நிறைய அடுத்து என்ன செய்யலாம். இது வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு உங்களோட தூக்கத்தையே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணும். பட் வந்து மோட்டிவேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நல்ல இப்போ நம்மளோட ஃபியூச்சர் ரிலேட்டடாக நம்ம அதிகமாக பிளான் பண்ணுறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி மோட்டிவேஷன் வரும்ல. ஸோ அந்த மோட்டிவேஷன் இருக்குது. பட் அட் த சேம் டைம் எனர்ஜி வந்துட்டு ட்ராப் அவுட் ஆகிற மாதிரியும் இருக்குது. எஸ், ஃபியூச்சர் பிளானிங் ஹெவியாக இருக்குங்க. திஸ் மந்த் கண்டிப்பாக ஒரு கோல் வச்சிருப்பீங்க. ஒரு கோல் புதுசாக ஒரு சில பேர் செட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த 2025 எண்ட் ஆகிறதுக்குள்ளார அந்த கோலை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிவாதமாக கூட இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது எய்தர் டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லைனா தனியாகவே வந்துட்டு நீங்கள் ஒரு சில பர்சன்ஸை வச்சு அந்த வேலை செய்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஹைலி பாசிபிள். நிறைய பேசுவீங்க. எனர்ஜி கண்டிப்பாக இந்த மந்த் ட்ரெயின் ஆகும். நிறைய பேசுவீங்க. கம்யூனிகேஷன், நான்-ஸ்டாப் கம்யூனிகேஷன்ங்கிறது இருக்கும். ஆனால் அந்த பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே உங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும் தவிர மோஸ்ட்லி காசிப்ங்கிறது இருக்கும். பட் ஆனால் ஹைலி இருக்காது. ஸ்ட்ராங் கார்ட்ஸ். பைல் நம்பர் 3 வெரி வெரி ஸ்ட்ராங் கார்ட்ஸுங்க. ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜஸ். சரி, இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அன்பிரடிக்டபிள். உங்களை ப்ரெடிக்டே பண்ண முடியாது இந்த மந்த். ஒரு சில டைமில் வந்து பயங்கர போல்டாக இருப்பீங்க. உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி ரொம்ப ஹையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சில டைமில் வந்துட்டு உங்களோட ஃபெமினைன் எனர்ஜியாக இருந்தால் கூட அதுவும் ஹைலி ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ எனர்ஜி வந்து ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஈஸியாக ட்ரெயின் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில டைமில் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆவீங்க. எதையும் என்னால் செய்ய முடியும், எல்லாமே என் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் பயங்கரமாக இருக்குங்க. இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு உங்கள் மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் அது வரத்துக்கு ஹெவி எனர்ஜி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாரையும் காயப்படுத்த வேண்டாம். அண்ட் யாரு கூடயும் எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் வந்துட்டு இந்த மந்த் வச்சுக்க வேண்டாம். பிகாஸ் வந்து இப்போது நீங்கள் ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு அவங்க தேவையில்லாத ஒரு இன்விடேஷன்ஸ், தேவையில்லாத ஒரு பர்சன் பேசுகிறாங்க அப்படின்னா கூட அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து இப்போ ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு உங்களை காயப்படுத்துவாங்க. அவங்க வார்த்தைகள் கேஷுவலாக, அவங்களுக்கு அது கேஷுவலாக இருக்கும். பட் அது உங்களை ஹர்ட் பண்ணும். சம்வேர் வந்துட்டு அந்த பெயின் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் நினச்சிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும். இதனால வந்து அந்த உறவே வந்துட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத ஒரு இன்விடேஷன்ஸ் அட்டன் பண்ண வேண்டாம். கெஸ்ட்டு கூப்பிட்றாங்க இல்லைன்னா வந்து அவங்கள பற்றி நினைக்கிறது அது எதுவும் வேண்டாம்.
pile number 3. See, you got more queen cards தான் நிறைய வருதுங்க. ஃபெமினைன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹை எனர்ஜி வந்து இன்வெஸ்ட் ஆகுதுங்க. நீங்கள் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரீங்க. அது உங்களுக்கு தெரியுதான்னு இல்லை, பட் ஆக்சுவலி நீங்கள் வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாமல் நார்மலாக பாருங்களேன், உங்களையே நார்மலாக பாருங்களேன், முன்னேற்றம் இருக்கும். இல்லை நான் அப்படி முன்னேறலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பிரச்சனை உங்கள் சைடில் தான் இருக்கு. See, pile number 3 இஸ் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். நீங்கள் வந்து உங்களோட வெரி கேரிங் ஆல்சோ, பட் கேரிங் தான், சாஃப்ட் சென்சிட்டிவ் ஆல்சோ, பட் அது ஒரு லிமிட் மீறிச்சு அப்படின்னா தட்ஸ் இட். எக்ஸ்ட்ரீம்லி போல்டு. அண்ட் பைல் நம்பர் 3யோட இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேலை செய்யும். ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. அண்ட் எல்லாமே குயிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் ஷார்ட்கட்ஸ் கூட வந்துட்டு கண்டுபிடிப்பீங்க. ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சில டாஸ்க் இருக்குது, அதை முடிக்கணும்னா அது ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை ஷார்ட் டேர்மில் எப்படி முடிக்கலான்ற ஒரு பிளானிங்கும் இருக்கும். அதுபடி நீங்கள் செய்யவும் செய்வீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹைலி கெரியர் ஃபோக்கஸ்டு, ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. பட் 2 விஷயம் வந்துட்டு அதுலேயே எனர்ஜி ட்ரெயின் ஆகும். பட் இன்னொரு 2 விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன்ஸ் மூலயமா ட்ரெயின் ஆகும். எதர் கம்யூனிகேஷன், அவங்க வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தலாம், அது ரொம்ப பர்சனலி எடுத்துக்கலாம், அது ஓவர் திங்கிங் பண்ணலாம், அதை நினச்சி கோபம் வரலாம். எஸ், இது ஒரு சேலஞ்ச். 2வது விஷயம் என்ன அப்படின்னா பி கேர்ஃபுல். ஒரு பர்சன் உங்களை வந்து ரொம்ப உங்கள் மேலே ஒரு ஜெலஸ் இருக்குது. இட் குட் பி ஒரு ஓன் ஃபேமிலி, இல்லைனா வெரி க்ளோஸ்ட் அண்ட் வெரி வெரி க்ளோஸ்டு பர்சன். ஒரு ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 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 சிப்ளிங் ஒரு கசின் பாண்டில் உங்கள் ஏஜ் ரிலேட்டட் பர்சனாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து ஃபேஸுக்கு முன்னாடி சிரிக்கிறாங்க, பட் உங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுருக்காங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் மேலே அந்த ஈவில் ஐ ஜெலசின்னு இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்துட்டு அதுக்கான சயின்ஸ் ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணாவோ ஏதோ நினச்சாவோ திடீர்னு ஏதாவது கையில் ஒரு பொருள் வச்சுருந்தீங்கன்னா கீழே போட்டுருவீங்க, இல்லைன்னா வந்துட்டு பைக்லேருந்து கீழே உழுவுறது. ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் வந்துச்சுன்னா எஸ், அந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை பற்றி நினைக்கிறாங்க, பேசுகிறாங்க. அந்த சயின்ஸ் உங்களுக்கு இந்த மந்த்து தெரிய வரும். ஸோ ஒரு விஷயம், உங்களோட அதிக வேலை, அதிக பிளானிங்கில் எனர்ஜி ட்ராப் அவுட் ஆகும், ஹெவியாக ட்ராப் அவுட் ஆகும். 2வது பீப்புளோட கம்யூனிகேஷன், அவங்களோட ஈவில் ஐ, கவனம். ஓகே, நீங்கள் வந்து பயந்துட்டு என்னடா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எப்பயும் செய்யறதை செய்யுங்க. இந்த 2 விஷயங்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சன் வரப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த டைமில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. டேக் இட் ஆஸ் எ கைடன்ஸ். ஆனால் இதுவே வந்துட்டுன்ட்டு உட்காரக்கூடாது. ஓகேங்களா? தானாக நடந்துரும் அப்படின்ட்டு உட்காராம உங்களோட ஒர்க் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டைவிங். சரி, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்டில் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி ஷார்ட்கட்டாக அந்த இதை முடிக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியா பிளானிங் ரொம்ப நல்லா இருக்கும். கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒரு மந்த் வந்து மோஸ்ட்லி உங்களோட அப்பியரன்ஸை பார்க்குறப்போ ரொம்ப பயங்கர போல்டாக இருக்கும். ஆப்போசிட் பர்சன் ஏதாவது பேசணும்னு நினச்சா கூட பேச முடியாது, ஏதாவது சண்டைக்கு வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸ் ஃபேஸாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் லைஃப்பை எவ்வளோ சீரியஸாக கொண்டு போகணும்னு நினைப்பீங்களோ இந்த மந்த் அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் உங்கள் ஃபேஸில், உங்களோட ரியாக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு தெரிய வரும். அண்ட் ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக ரிசீவ் பண்ணுவீங்க. ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னதாக இருந்தால் கூட ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ வெரி சீரியஸ் மந்த் ஃபார் பைல் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ எஸ்,
இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்சஸும் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் அந்த டைம் வரும்போது கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 ரீடிங்குமே ஒண்டர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.